யாழ்ப்பாணத்தின் மிக பெரும் அறிவு பொக்கிஷங்களில் ஒன்றான யாழ் பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டு இன்றுடன் 35 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. 1981 ஆண்டு மே மாதம் 31 திகதி தென்னிலங்கையிலிருந்து சென்ற குண்டர்களால் யாழ் பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. இலங்கையின் சமாதானமும் சகவாழ்வும் அன்று முதல் தீப்பற்றிக் கொள்ள தொடங்கியது. யாழ் பொது நூலகம் 1933 ஆண்டு M.K. செல்லப்பா என்பவரின் தனிமனித முயற்சியில் தனியார் நூலகமாகவே ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1936 ஆண்டுக்கு பின்னர் யாழ் நூலகம் நகரசபையினால் பொறுப்பேற்கப்பட்டது. அன்றைய நகரசபையின் அயராத முயற்சி காரணமாக பல்வேறு நாடுகளின் நிதியுதவி மற்றும் உலகின் பல்வேறு பாகங்களில் வெளியான நூல்களை கொண்டு யாழ் நூலகம் அரசு வளர்ச்சி பெற தொடங்கியது. பின்னர் வந்த காலகட்டத்தில் தென்னிந்திய கட்டடக்கலை நிபுணர் S.R. ராமநாதனின் வடிவமைப்பில் 3 மாடிகளை கொண்டதாக யாழ் நூலகம் புதுப்பிக்கப்பட்டது. இதனை 1959 ஆண்டு அக்டோபர் மாதம் 7 திகதி அன்றைய யாழ் மேயர் அல்பிரட் துரையப்பா திறந்து வைத்தார். யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலும் இருந்து தனிப்பட்டவர்களிடம் இருந்து வந்த பல நூல்கள், குறிப்பாக நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், 1800களில் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பத்திரிகைகளின் மூலப்பிரதிகள் போன்றவை இந்த நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த காலப்பகுதியில் கீழைத்தேய தேசங்களில் அபூர்வமான நூல்களையும் தன்னகத்தை கொண்ட யாழ் நூலகம் கீழைத்தேய உலகின் அறிவு சுரங்கமாக போற்றப்பட தொடங்கியிருந்தது. இதன் பின்னர் 1977 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இயங்கிய அமெரிக்கன் சென்டர் எனும் நூலகம் மூடப்பட அங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த அபூர்வ நூல்கள் பலவும் யாழ் நூலகம் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கால பகுதியில் 1,00,000க்கும் அதிகமான அபூர்வமான நூல்களை யாழ் நூலகம் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் தொடங்கிய விரிசலின் இடைவெளியில் ஓங்கி எழுந்த இனவாத தீயின் நாக்குகள் யாழ் நூலகத்தை முற்றாக இரையாக்கிக் கொண்டன. 1981 ஆண்டு மே மாதம் 31 திகதி நடந்த வரலாற்று துயர் சம்பவத்தின் பின்னர் வடக்கும் தெற்கும் இணைய முடியாத இருதுருவ தேசங்களாக மாறி யுத்தம் ஒன்றை எதிர்கொள்ள நேரிட்டது. அதன் பின்னர் சந்திரிகா அம்மையாரின் காலத்தில்தான் வடக்கிற்கான நல்லுறவு பாலம் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டது. ஒரு செங்கல் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட நல்லுறவு செயற்திட்டத்தினூடாக தென்னிலங்கையில் சேகரிக்கப்பட்ட செங்கற்களை கொண்டு யாழ் நூலகம் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. நூலகத்துக்கான புத்தகங்கள் மற்றும் அவற்றை கொள்வனவு செய்வதற்கான நிதி என்பன தென்னிலங்கையில் பொதுமக்களாலும் அரசு ஊழியர்களின் ஒரு நாள் சம்பள அன்பளிப்பாலும் நடைபெற்றது. தற்போதைய நிலையில் 30,000 வாசகர்கள் மற்றும் 2,200 உறுப்பினர்களை கொண்டுள்ள யாழ் நூலகத்தில் 1,00,000 அண்மித்த எண்ணிக்கையில் நூல்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. எரிக்கப்பட்ட நூலகம் தேசத்தின் சகவாழ்வுக்கு தீ வைத்தது போன்றே மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டதன் பின்னர் நாட்டின் நல்லிணக்கத்துக்கான வழியும் பிறந்துள்ளது. அந்த வகையில் யாழ் நூலகம் ஒரு அறிவு சுரங்கம் மாத்திரமன்றி தேசத்தின் அமைதியின் சின்னமாகும். எது எவ்வாறு இருப்பினும் எரிந்து போன பல நூல்களும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும் வேறு பல ஆவணங்களும் திரும்ப பெற முடியாதவையே.